السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நாம் அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நேரான வழியை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். மனிதனை பொறுத்தவரை எப்போதும் சரியான வழிகாட்டுதல் தேவைப்பட்டு கொண்டே இருக்கும். சத்தியத்தை தெரிந்து கொள்வதும் நேரான பாதையில் நடப்பதும் சரியான திசையில் நாம் பயணிப்பது அன்றாடம் தேவைப்படும் சமாச்சாரம். ஒரு பயான் மூலமோ அல்லது ஒரு புத்தகத்தின் மூலமோ அல்லது ஒரு அறிவுரையின் மூலமோ நமக்கு நேர்வழி கிடைத்து விடாது. மனம் மாறுவதற்கும் மதி மயங்குவதற்கும் கண் இமை நேரம் போதும். நேற்று வரை நேரு பாதையில் நடந்தவன் இன்றைக்கு வேறு பாதையில் திசை மாறி போகக்கூடிய சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். ஆக நேரு வழி நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் ஒவ்வொரு நாளும் தொழுகையில் 17 முறை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அதை கட்டளையிட்டு இருக்கிறான். நேர்வழி இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், யாரெல்லாம் எனக்கு நேரான வழியை காட்டுவாயாக. குகை தோழர்களை பொறுத்த வரைக்கும் அஸ்ஹாபுல் கஹஃப் அவர்கள் குகையில நுழைந்த பொழுது அல்லாஹ்விடத்தில் வெற்றியையோ மேன்மையையோ அதிகாரத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. மாறாக என்ன கேட்டார்கள்? ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வஹய்யிஅ லனா மின் அம்ரினா ரஷதா. யா அல்லாஹ், எங்களுக்கு உன் அருளை அளிப்பாயாக, நேரான வழியை எங்களுக்கு சுலபமாக ஆக்கி தருவாயாக என்று கேட்டார்கள். ஆக அருமை சகோதர சகோதரிகளை, நேரான வழியில் நாம் பயணிக்க வேண்டும். அந்த நேரான வழியை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் நேரான வழிதான் ஒரு மனிதன் இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றி பெறுவதற்கு அது காரணமாக இருக்கும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஜின்களை பொறுத்தவரை அவர்கள் முதலில் அல் குர்ஆனை செவிமடுத்த பொழுது அது நேரான வழியை அறிவிக்கிறது. யஹ்தி இல ருஷ்தி, அந்த குர்ஆன் எங்களுக்கு நேரான வழியை காட்டுகிறது. ஃபஆமன்னா பிஹி, நாங்கள் அதை ஈமான் கொண்டோம். வலன் நுஷ்ரிக பி ரப்பினா அஹதா, நாங்கள் அல்லாஹ்விற்கு ஒரு பொழுதும் எதையும் நாங்கள் இணையாக்க மாட்டோம் என்று அந்த ஜின்கள் சொல்லியதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஆக நேர்வழி என்பது ஒரு மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று. அதனால்தான் நாம் அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு தொழுகையிலையும் இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆக அந்த நேர்வழியில் நாம் தொடர்ந்து இருப்பதற்கும் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் அதற்கு அருள்பாலிப்பானாக.